மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பீஸாஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஓவன் இல்லாதவங்களுக்கு பீஸா எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்குறோம். ஹோம் மேட் பீஸா. சரியா? உங்ககிட்ட ஓவன் இல்லை, ஸோ எப்படி பீஸா சாப்பிடலாம் பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன தேவைன்றது பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா அடி ரொம்ப கனமாக இருக்கணும் இந்த பாத்திரம். அந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு வீல், இது மாதிரி சால்ட் போட்டுக்கணும். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட்டு அந்த கனமான பாத்திரம் வச்சுட்டு சால்ட் கீழே போட்டுட்டு பேஸ் மாதிரி ஜஸ்ட் இந்த சால்ட் நார்மல் ஹைடஸ் சால்ட் போடலாம் நீங்கள். ஸோ அது கொஞ்சம் போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் நீங்கள். இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் நீங்கள் சால்ட்டை. ரைட்டு. ஸோ நம்ம இது பாத்திரம் இப்போ இல்லையா பீஸா, அதுக்காக வந்து எடுக்கிறதுக்காக நம்மளுக்கு ஒரு அந்த மீடியேட்டர் மாதிரி ஒரு இது வீல் இது வச்சிடணும் நம்ம. அப்போதான் வந்து பாயில் பண்ணி எடுக்கிறதுக்கு இது. இப்போ இது ப்ரீ ஹீட் வந்து ஒரு 10 மினிட்ஸ் பண்ணணும் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணதை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் நம்ம வெஜிடபிள்ஸை பார்க்குறோம். ஸோ சீஸ் இருக்குது, உங்களுக்கு நார் பீஸா பாஸ்தா பேஸ்ட் இருக்குது, பன்னீர், மில்க் சீஸ் இது ஒரு பீஸு, கேப்சிகம், அப்புறம் மஷ்ரூம் இருக்குது, அப்புறம் பேபிகார்ன் இருக்குது, பீஸா பாஸ்தா சாஸ் இருக்குது, அதாவது பேஸுக்கு தடவுறது. ஸோ இதுதான் வந்து நம்மளோட இன்க்ரீடியண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டவ் வந்து ரெடியாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது. ஸோ டவ் இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிஸ்பிளே பண்ணுறதுக்கு பாருங்கள் எல்லாம் நம்ம கேப்சிகம்லாம் கட் பண்ணியாச்சு. இது என்ன ஓவன் இல்லாமல் வெஜ்ஜி பீஸா நம்ம பண்ணுறோம். இப்போ அதுக்கு நார்மலாக அதே மாதிரி நம்ம அந்த பீஸா பேஸ் ரெடி பண்ணுறது பாருங்கள். பீஸா பேஸ் இது. அதுக்கு மேலே நம்ம இது இந்த ஓட்டை போடுறோம் நம்ம இந்த மாதிரி. ஏன்னா இது சாஸ் அப்போ தான் பேஸில் போகும், அப்போ தான் சாப்பிடவும் உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம அது மேலே அந்த பேஸ் மேலே சாஸ் போடுறோம். இது வந்து பீஸா சாஸ் கிடைக்குது. அப்படி இல்லைன்னா நீங்களும் வந்து நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாம். அதை டொமேட்டோ பியூரி மாதிரி டொமேட்டோ நல்லா போட்டுட்டு பண்ணிவிட்டு நல்லா சூட வச்சுட்டு அந்த டொமேட்டோவில் உங்களுக்கு அந்த ஆரிகானோ போட்டுட்டு நீங்கள் நல்லா அது க்ரீமியாக பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி வந்துடும். கொஞ்சம் ஸ்வீட் கூட சக்கரை வேணால் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நம்மளே ஹவுஸ் மேட் பீஸா சாஸ் ரெடி. ஓகே, நம்ம இப்போ இது போட்டாச்சு, சாஸ் போட்டாச்சு. இப்போ மேலே சீஸ் போடுறோம். இந்த பாருங்கள் சீஸ் இப்போ போட்டுறோம். இது வந்து வெஜ்ஜி பீஸா இன் விதவுட் ஓவன். சரிங்களா? ஓவன் இல்லாதவங்க நம்ம வீட்டிலே எப்படி பண்ணுறது நம்ம பார்க்குறோம். இன்னும் கொஞ்சம் சீஸ் போடுறோம் நம்ம, எக்ஸ்ட்ரா சீஸ். சீஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம இது டொமேட்டோ, இது ரெட் கலர் டொமேட்டோ. இது இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம கியூப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் மேலே. இது கார்ன். இப்போ நம்ம கார்ன் போடுறோம். சரி, நம்ம இது வெஜ்ஜீஸ்ன்றதால எல்லா வெஜ்ஜீஸ் உங்களுக்கு நீங்கள் போட்டு ட்ரை பண்ணலாம் விதவிதமாக. நம்ம இருக்கிற வெஜ் இப்போ போடுறோம் நம்ம, அதாவது கேப்சிகம், வெரைட்டி ஆஃப் கேப்சிகம், ரெட்டு, எல்லோ, க்ரீனு, இப்போ பன்னீர், கார்னு, பேபி கார்ன் போடுறோம் நம்ம, பேபி கார்னு. அது மெயின் என்னன்னா விதவுட் ஓவன் இல்லாதவங்களுக்கு இது நம்ம பண்ணுறது. இது ரெட் கலர் கேப்சிகம் பாருங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு கலர்ஃபுல்லாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கலராக இருக்கும். பன்னீர், இது பேபி கார்னு, ஆலிவ். ஸோ இது மஷ்ரூம் பாருங்க. ஸோ இதுதான் வெஜ்ஜி பீஸா, ஹோம் மேட் வெஜ்ஜி பீஸா விதவுட் ஓவன். இது ஆனியன் போடுறோம். நீங்கள் வந்து வேறு ஏதாவது போட்டு நீங்கள் ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் பண்ணலாம். ஆனால் பட் அது பீஸாவுக்கு எப்படி உங்களுக்கு ஆப்ட் ஆகுமான்னு பார்த்துக்கோங்க. இது நம்மளது இப்போ பண்ணுறது வந்து பியூர் வெஜ் பீஸா. ஓகேங்களா? பியூர் வெஜ்ஜி பீஸா. இது எல்லோ கலர், இது எல்லோ கலர் கேப்சிகம், மஞ்சள் நிற குடமிளகாய், அப்புறம் இதுக்கு மேலே சீஸ் போடலாம். இது வந்து உங்களுக்கு ஆலிவ் இப்போ போடுறோம். ஸோ எல்லா வெஜ்ஜி சொன்னாலே வெஜ்ஜிஸ் எல்லாமே நம்ம போடுறோம். ஸோ சீஸ் போடுறேன் இப்போ. இப்போ நம்ம அந்த இதுக்குள்ள வைக்கணும். இப்போ அந்த பீஸாவை இந்த மாதிரி கிட்டி வச்சு பிடிச்சி வைக்கணும் நீங்கள். ஸோ
இது மாதிரி கிட்டி வைக்கணும் நீங்கள். மாதிரி கிட்டி பிடிச்சி உள்ளே வைக்கணும். அதே மாதிரி நம்ம எடுக்கலாம். நம்ம நீங்கள் தண்ணியில் எதுவும் ஊற்ற தேவையில்லை. ஜஸ்ட் உப்பு போட்டுட்டு இதை மூடி வச்சுன்னு இருக்கும். இது மாதிரி மூடி வச்சுட்டு ஒரு 40 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். அப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம பீஸா பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த விதவுட் ஓவன் நம்ம பீஸா ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம வெந்திருச்சா இல்லையான்னு பார்க்கலாம். ஒரு 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அழகாக நம்மளுக்கு பாருங்க, சூப்பராக சீஸ்லாம் நம்ம அப்படியே கருகி உருகி ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம அதை அப்படியே எடுத்து இப்படி வச்சுக்கணும். நம்ம பாருங்க, நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை. நம்மளுக்கு ஓவன் தேவையில்லை, அவசியமே கிடையாது. பார்த்தீங்கன்னா ஓவன் வித்தவுட் ஓவன் நம்ம வெஜ் பீஸா ரெடி ஆயிடுச்சு. சீஸி வெஜ் பீஸா. இது ஒன்று ரெடி ஆகணும்னா இன்னொன்று வச்சிடலாம். நம்ம பாருங்க, இது மாதிரி ரெடி பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான். இது விதவுட் ஓவன் பாருங்க. இப்போ நம்ம இது கட்டிங் பண்ணிட்டு இருக்கோம் கட்டரில். வெஜ்ஜி பீஸா விதவுட் ஓவன் வெஜ்ஜி பீஸா. பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு சிம்லர் அந்த ஓவன் பீஸாவில் உங்களுக்கு குக் ஆன மாதிரி ஆயிருக்கு பாருங்க. ஒன்றுமே இல்லை, ஒரு அண்டா வைக்கணும், இல்லை உப்பு போடணும் கீழே, அது மேலே ஒரு பேஸ் வச்சுட்டு நம்ம வச்சிடணும். பார்த்தீங்கன்னா எப்படி ஆயிடுச்சு பாருங்க, சூப்பராக. ஒரு 40 மினிட்ஸ் வைக்கணும் நம்ம, அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ வெஜ்ஜி, அதாவது வெஜ்ஜி விதவுட் ஓவன் பீஸா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. கொஞ்சம் நல்லா பேஸை வந்து நல்லா கிரன்ச்சியாக இருக்கு. கஸ்ட் பாருங்க, நல்லா ரொம்ப மெலிசாக இருக்கு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆலிவ் இருக்கு, ஃபுல் வெஜ்ஜி, ஆனியன் இருக்கு, இது வந்து பேபி கார்ன் இருக்கு, டொமேட்டோ, இது கேப்சிகம், அப்புறம் சீஸ், இது பன்னீர். ஸோ இவ்வளவு இருக்கு. நம்ம வெஜ் பீஸா ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். 1 2 3 கோ. செம்ம சூடா இருக்கு, பயங்கர சூடா இருக்கு. நல்லா சூடா ஆத்தி சாப்பிடுங்க. உங்களுக்கு பேஸ் வந்து நல்லா பிஸ்கட் மாதிரி இருக்குது. நல்லா சூப்பரா இருக்கானே, நல்லா கிரன்ச்சியா இருக்கு. இன்னும் சூடு, செம்ம சூடு. இந்த சூட்ல சீஸ் சாப்பிட்டா நல்லா இருக்கும். இது பாருங்க, சீஸ் எங்க இருக்கு. சூப்பரா இருக்கு, நல்லா டேஸ்ட் வருது. இந்த பீஸா இது போடுறோம்ல நம்ம சாஸ், அது டேஸ்ட் வருது. இது வந்து ஆலிவ் இருக்கு, இது பாருங்க, இது மஷ்ரூம், ஒரு சூடா இருக்கு பாத்தீங்களா. இப்ப எப்படின்னா இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு ஒரு எக்ஸாம் பேப்பரை கொடுத்துட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ற மாதிரி ஒருத்தி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவதான் வந்து இன்னைக்கு பீஸா பண்ணி கொடுத்த ஷெஃப், எங்களுக்கு மாஸ்டர் ஷெஃப். சூப்பரா இருக்கு, சூப்பரா வந்துருக்கு. இதே மாதிரி விதவுட் ஓவன் பீஸா, ஹோம்மேட் பீஸா வீட்டில் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எப்படி வந்ததுன்னு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. So this is Balaji signing off from you. Bye 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 bye.